கிறிஸ்து இயேசுவுக்குள் மிக அன்பாக அழைக்கப்பட்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, நம்மளுடைய பிதாவாகிய தேவனின் நாமத்தினாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற வாழ்த்துதலோடு தேவனுடைய நாமம் மகிமைப்படும் விதமாக இந்த ஒரு நாள் கூட பார்த்தோன்னா ஒரு ரீப்ரிண்ட் தான் பார்க்க போகிறோம். ரீப்ரிண்ட் 5552 நம்மளுடைய மூத்த சகோதரர் எழுதின ஒரு ரீப்ரிண்ட்டை தான் என்ன பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம். ஸோ என்ன ரீப்ரிண்ட்டோட தலைப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அண்ட் அன்ஃபெய்த்ஃபுல் ட்ரெஷரர்ஸ் ஃபால், உண்மையற்ற ஒரு பொருளாளரின் வீழ்ச்சி. யாரை குறித்து பார்க்க போகிறோங்க? எந்த டவுட்டும் கிடையாது, ஓகேங்களா? ஸோ ஒரு உண்மையற்ற ஒரு பொருளாளர், அவருடைய வீழ்ச்சி எப்படி இருந்தது அப்படின்றத குறித்து தான் என்ன பண்ணியிருக்கிறாரு நம்மளுடைய 7ஆம் தூதன் எழுதியிருக்கிறார். ஸோ அதை தான் என்ன பண்ண போகிறோன்னா பார்க்க போகிறோம். ஸோ இவர் யூதாஸ் ஸோ எங்கேருந்து வந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இந்த மேப்லேயே கூட பார்க்கலாம். சவுத் சைடில், ஓகேங்களா, இந்த ஜூடியா இருக்குல்ல, யூதேயா, ஸோ அந்த இடத்துலேருந்து தான் யார் வந்திருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா யூதாஸ் வந்திருக்கிறாரு. மீதி இருக்க 11 சீஷர்களுமே எங்கே தான் இருந்திருக்கிறாங்க, எங்கேருந்து வந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கலீலியா, ஓகேங்களா. அங்கே இருந்தவங்க 11 சீஷர்களும் 11 அப்போஸ்தலர்களும். இவர் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா யூதேயா, ஓகேங்களா. ஸோ கீழ்ப்பகுதி, இஸ்ரேலோட கீழ்ப்பகுதியிலேருந்து அங்கே வந்திருக்கிறார். ஸோ இவரை ஏன் அவங்க ஒரு பொருளாளராக அங்கே நியமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, பிரதர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இவருக்கு நிறைய பிஸ்னஸ் டாக்டிக்ஸ் என்னங்க அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு, நல்லா படித்தவர். பிரதர் எப்படி சொல்கிறாருன்னா, சுப்பீரியர் இன் பிஸ்னஸ் குவாலிட்டிஸ், ஓகேங்களா. சிறந்த வணிக குணங்கள்லாம் அவருக்கு என்ன இருந்திருக்குங்க, நல்லா இருந்திருக்கு. ஸோ அதனால தான் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அவங்களுக்கு ஒரு பொருளாளர் தேவை அப்படின்னு சொல்லும் போது, சரி ஒரு படித்தவர் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அங்கே போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தோன்னா, இப்போ ஒரு பொருளாளர் வேணும் அப்படின்னாவே அங்கே என்ன நடந்திருக்கும், எதுக்காக ஒரு பொருளாளர்? இப்போ எக்லிஷாவில் கூட ஒரு பொருளாளர்னு என்ன பண்ணுவோம், ஒரு எக்லிஷாலையுமே இருப்பாங்க. எதுக்கு பொருளாளர்? அதான் கான்ட்ரிபியூஷன்ஸ் கலெக்ட் பண்ணுறதை என்ன பண்ணணும், ஒருத்தர் மெயின்டைன் பண்ணணும், கரெக்டுங்களா. ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பொருளாளர். ஸோ அப்படின்னா இங்கேயும் இயேசு கிறிஸ்துவோட காலப்பகுதியில் அவருடைய ஊழியத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவும் 12 அப்போஸ்தலர்களுமே என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஃபுல் டைம் ஊழியம் பண்ணியிருக்கிறாங்க, ஓகேங்களா. அதான் சொல்ல என்டையர் டைம் அவங்க தேவனுடைய சத்தியத்தையும் சுவிசேஷத்தையும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்ததான சத்தியங்களையே ஃபுல்லாக அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா சொல்லிட்டு இருந்ததுனால, இயேசு கிறிஸ்துவோ இல்லை பக்கத்தில் இருந்தவங்க கூட இருந்தவங்க அவங்களால என்ன பண்ண முடியல அப்படின்னா இதை எடுத்து பண்ண முடியல. ஸோ அதனால் அவங்களுக்குள்ளேயே ஒருத்தரை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, யூதாஸை, சரி நல்லா படித்தவர், நல்ல ஞானம் இருக்குது அப்படின்றதுக்காக அவர் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே தேர்ந்தெடுத்து அவர்கிட்ட இந்த பொறுப்பை என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா அங்கே கொடுக்குறாங்க. ஸோ இவருக்கு எப்படி அங்கே இவங்களோட ஊழியத்துக்கு காசு கிடைச்சிது அப்படின்ட்டு பிரதர் சொல்கிறார் அப்படின்னா, எல்லாமே வாலண்ட்ரியாக, தானாக முன் நன்கொடை என்ன பண்ணியிருக்கிறாங்க, எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவரோட ஊழியம் அந்த அளவுக்கு இருந்திருக்கு, ஓகேங்களா. ஸோ இயேசு கிறிஸ்துவும் சரி கூட இருந்தவங்களும் சரி அவங்களோட ஊழியத்தை பார்த்துட்டு வாலண்ட்ரியாக தானாக முன் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அங்கே நன்கொடைகள் கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்க்குறோம். அதேமாரி பிரதர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு லைன் ஆட் பண்ணுறார். என்னன்னா, இயேசு கிறிஸ்துவோ இல்லை அப்போஸ்தலர்களோ யார்கிட்டையும் போய் என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆமாம், பிரதர் ஒரு வார்த்தை பெக்கிங்னு போட்டார், ஓகேங்களா. ஸோ அப்படின்னா யார்கிட்டையும் போய் கை நீட்டி என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, கேட்டுலாம் வாங்கி இருக்க மாட்டாங்க காசை, புரியுதுங்களா. ஸோ வாலண்ட்ரியாகவே அவங்களோட ஊழியத்தின் காலத்தில் என்ன இருக்குது அப்படின்னா அங்கே காசு கலெக்ட் ஆகிருக்கு. அதில் பிரதர் அழகாக இல்லைன்னா பாசிங் த ஹேட்டு, நீங்கள் சில பாபிலோனியத்தில் பக்கெட் அனுப்புவாங்க, பார்த்துருக்கீங்களா? பக்கெட் இருக்கும், அந்த பக்கெட் என்ன பண்ணுவாங்க அப்படியே பாஸ் பண்ணுவாங்க லைன் லைனாக. ஸோ பிரதர் ஹேட்டு சொல்கிறார், இப்படி எடுத்து அப்படியே அமிச்சோன்னா அப்படியே கலெக்ட் ஆகிட்டு வரும், அப்புறம் எடுத்து போட்டு போயிடுவாங்க போல். ஸோ அவரோட காலத்தில் இருந்துதான் என்னன்னு தெரில. ஸோ அந்த மாதிரிலாம் இயேசு கிறிஸ்து பண்ணியிருக்க மாட்டார். ஸோ அவங்களுக்கு வந்தது எல்லாமே என்னென்னா வாலண்டரி சாக்ரிஃபைசஸ் தான். அது மட்டும் இல்லாமல் இயேசு கிறிஸ்து யார்ட்டையும் போய் கேட்கணும்னு என்ன இல்லைங்க, ஒட்டுமொத்த பூமியுமே யாருது தான், அவரது தான். வாசிச்செல்லாம் பாருங்கள், 50ஆம் சங்கீதம் 10லேருந்து 12ஆம் வசனம். சங்கீதம் 50ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 முதல் 12 முடிய. சகல காட்டு ஜீவன்களும் பர்வதங்களில் 1000 திரிகிற மிருகங்களும் என்னுடையவைகள். மலைகளில் உள்ள பறவைகளை எல்லாம் அறிவேன். வெயிலில் நடமாடுகிறவைகள் எல்லாம் என்னுடையவைகள். நான் பசியாய் இருந்தால் உனக்கு சொல்லேன்,
பூமியும் அதன் நிறைவும் என்னுடையவைகளே. ஓகேங்களா, எல்லாமே என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்து தான். சகல காட்டு ஜீவன்களும் பர்வதங்களும் ஆயிரம் ஆயிரமா திரிகிற மிருகங்களும் அப்படின்னு லிஸ்ட் கொடுத்துட்டு பூமியும் அதன் நிறைவும் என்னங்க எல்லாமே எந்து தான். அவர் போய் என்ன பண்ணணும்னு அவசியம் இல்லை, கேட்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அவர் நினைச்சா என்ன பண்ணியிருக்கலாம், இப்படின்னு ஒரு மிராக்கிள் பண்ண என்ன ஆகிடும், வந்திருக்கும். ஆனால் அவர் அதெல்லாம் பண்ணலை. அது பண்ணாமல் வாலண்டரியாக தேவன் என்ன அனுமதிச்சாரோ அதை வச்சு தான் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அங்கே ஊழியம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அது இல்லாமல் யார் யாரெல்லாம் வாலண்டரியாக பண்ணியிருக்காங்கன்னு ரெக்கார்டாக இருக்குது. சில பேர் லூக்கா 8:3 லூக்கா 8:3 ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாகிய யோவன்னாலும் சூசன்னாலும் தங்கள் ஆஸ்திகளெல்லாம் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்து மற்ற அநேக ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள். ஓகேங்களா, அப்போ ஏரோதோட அரண்மனையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா யோவன்னா என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அங்கே இருந்திருக்கிறாங்க. யாரோட மனைவி அப்படின்னா சூசன்னா, அவங்களுடைய மனைவி அங்கே இருந்திருக்கிறாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அவங்க அந்த வேலை பார்த்தாங்கல்ல, அவங்க என்னவா பார்த்துருக்காங்கன்னா பணிப்பெண்ணா இருந்திருக்காங்க. ஸ்டூவர்ட்னு இருக்கு. பணிப்பெண்ணா என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த அரண்மனையில் வேலை பார்த்துருக்காங்க. அந்த சம்பளத்தில் வர காசை எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா இயேசு கிறிஸ்துவுக்கும் மற்ற சீஷர்களுக்கும் தேவையான அந்த ஒரு கான்ட்ரிபியூஷன்ஸ் என்ன பண்ணி வாலண்டரியாக போய் என்ன பண்ணியிருக்கிறாங்க. இதில் வந்து மற்ற ஸ்திரீகள் சொல்லும் போது யார் யாரெல்லாம் அங்கே இருந்திருக்கலாம் அப்படின்னா மேரி மேக்தலின் இருந்திருக்கலாம். ஓகேங்களா, மக்தலேனா மரியா இருந்திருக்கலாம், யோனா, சூசன்னா, அது இல்லாமல் மற்ற ஸ்திரீகள் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அங்கே இருந்திருக்கலாம். ஆனால் எதுவாக இருந்தாலும் எல்லாமே எப்படி தான் வந்திருக்கு அப்படின்னா வாலண்டரியாக தான் அங்கே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதில் இப்போ இவ்வளோ காசு வரும்போது என்ன பண்ணணும், அதை மெயின்டைன் பண்ண ஒரு ஆள் வேணும் அப்படின்னு பார்க்கும்போது தான் இவர் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே செலக்ட் பண்ணி வைக்கிறாங்க. முதல்ல உள்ளே வந்திருப்பார்ல யூதாஸ், ஃப்ரெஷர் மாதிரி உள்ளே வந்திருப்பார்ல, உள்ளே வரும்போது எப்படி இருந்திருப்பாருங்க, வரும்போதே இந்தமாரி ஒரு மோசமான ஒரு எண்ணத்தோடு வந்திருப்பாருங்களா அப்படின்னா கிளியராக நம்ம சொல்லலாம். என்னன்னா அந்த மாதிரி ஒரு எண்ணம்லாம் அவருக்கு கிடையாது. ஏன்னா இயேசு கிறிஸ்துவும் செலக்ட் பண்ணும் போது என்ன இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அந்த மாதிரி ஒருத்தர் என்ன பண்ண மாட்டார், அப்போஸ்தலராகலாம் யார் செலக்ட் பண்ண மாட்டா, தேவனே செலக்ட் பண்ணுவோம். ஏன்னா அப்போஸ்தலர்கள் யார் செலக்ட் பண்ணது, இயேசு கிறிஸ்துவா தேவனா, தேவனால டைரக்ட் செலெக்ஷன் அவங்க. ஓகேங்களா, ஸோ அதனால தேவன் அந்த மாரி ஆளெல்லாம் என்ன பண்ணியிருக்க மாட்டார்னா செலக்ட் பண்ணியிருக்க மாட்டார். ஸோ அவங்க உள்ள வரும்போது எப்படி இருந்திருக்கிறாங்க, ரொம்ப நல்ல மனுஷனாக தான் அவர் இருந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அதுக்கப்புறம் தான் அவர் என்ன ஆயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆயிடுது, அவரோட கேரக்டரு போயிட்டே வருது. நம்ம கூட உள்ள வரும்போது எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் அப்படி இருக்கக்கூடாது. கரெக்டுங்களா, ஏன்னா உள்ள வரும்போது யாரை பார்த்துட்டு வருவோம், தேவன், இயேசு கிறிஸ்து, சத்தியம். உள்ள வந்தோன்னே ஆமா அவங்க 3 பேரையும் விட்டுறது, தேவனை விட்டுறது, இயேசு கிறிஸ்து விட்டுறது, சத்தியத்தை மட்டும் பிடிச்சிக்கிறது. எதுக்கு, யார் என்ன தப்பு செய்கிறாங்களோ அவங்களுக்கு வசனத்தை எடுத்து ரீப்ரின்ஸ் எடுத்து என்ன பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இல்லை, சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ இவர் உள்ள வரும்போது எப்படி இருந்திருக்கிறாரு, நல்லா தான் இருந்திருக்கிறாரு. ஆனால் போக போக என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா அவரோட கேரக்டர் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா கொஞ்சம் இவரே அவர் என்ன பண்ணிக்கிட்டாருன்னா கொஞ்சம் அந்த டெவலப்மெண்ட், கேரக்டர் டெவலப்மெண்ட்டு கீழே டவுன் ஆகிட்டே இருந்திருக்கு. அதுதான் பிரதர் சொல்கிறாரு, இன் தி மோஸ்ட் ஃபேவரபிள் சிச்சுவேஷன்ஸில் எப்படின்னா உள்ளே வந்துட்டார்ல, அவர் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்க. இப்போ உள்ளே வராரு ஒருத்தர், ஓகேங்களா, உள்ளே வரும்போது எத்தனை பேர் இருந்தாங்க, அவங்கள சுற்றி யார் யாரெல்லாம் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ ஜூடாஸ் உள்ள வரும்போது, ஏன்னா ஸ்டார்டிங்கில் அப்போஸ்தலர்கள் யார் யார் தான் செலக்ட் பண்ணுறாரு இயேசு கிறிஸ்து, பேதுரு அவங்களாம் அப்படியே வருவாங்க. அப்போ கிட்டத்தட்ட கடைசியில் தான் யூதாஸ் என்ன இருக்கணும், உள்ளே வந்திருக்கணும் அப்போஸ்தலராக. ஓகேங்களா, அப்போ உள்ளே வரும்போது இவரை சுற்றி எப்படி இருந்திருக்கும், யார் தான் இருந்திருப்பா, அதுதான் கேட்குறேன். அப்போஸ்தலர்கள் இருந்திருப்பாங்க, இயேசு கிறிஸ்து இருந்திருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ இருக்கும்போது அவங்களுடைய அந்த ஒரு சிச்சுவேஷன் எப்படி இருக்கும், அந்த ஒரு என்வாயர்மெண்ட் எப்படி இருக்கும். எதை பேசினாலும் இயேசு கிறிஸ்து எதை தான் பேசியிருப்பார், எங்கள் அப்பா அப்படி தான் பேசியிருப்பார், சுவிசேஷம், ராஜ்யம் இப்படியே தான் பேசியிருப்பாங்க. சுற்றி இருக்கவங்களாம் அப்படியே கவனிச்சுட்டு இருந்திருப்பாங்க. அப்போ ஒரு நல்ல ஃபேவரபிளான ஒரு சிச்சுவேஷன், என்வாயர்மெண்ட்டு, அதில் உள்ள வந்து கெட்டு போகிறாருன்னா அப்போ இவர் எந்த அளவுக்கு
போக போக எப்படி யோசிச்சிருக்கிறார் அப்படின்றதையும் பிரதர் என்ன பண்ண சொல்றாருன்னா யோசிச்சு பார்க்க சொல்றார். ஏன்னா உள்ள வரும்போது அவருக்கு அவ்வளோ நல்ல சூழ்நிலையை தேவன் என்ன பண்ணி இருக்கிறாருன்னா அங்க அமைச்சு கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஆனா அதுக்கப்புறம் தான் இவர் போக போக என்ன பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, பழைய மாம்சம் இருக்கும்ல, ஓகேங்களா, அதெல்லாம் என்ன பண்ணும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வரும். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி தான் இவருக்கும் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா உள்ள கொஞ்சம் கொஞ்சமா வந்திருக்கு. ஸோ அந்த பழைய மாம்சங்கள் என்ன கொஞ்சம் கொஞ்சமா வந்ததுல என்னென்னலாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரதர் சொல்றாரு அப்படின்னா, இவருக்கு அந்த ஒரு டெம்டேஷன்ஸ், அந்த சலனம் வந்திருக்கு. எதுல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பேராசை. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாருன்னா பேராசை, செல்ஃபிஷ்னஸ், சுயநலம், அடுத்தது பண ஆசை. பேராசை, சுயநலம், பண ஆசை, மூணுத்துலேயும் இவருக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஒரு டெம்டேஷன், சலனம் என்ன ஆயிருக்கு அப்படின்னா அங்கே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அதுக்கு தான் சொல்லிட்டு தான் பிரதர் என்ன சொல்றாருன்னா, இது என்னதுங்க, ரூட் ஆஃப் ஆல் ஈவல், எல்லா தீமைக்கும் வேறு. என்ன வசனம் ஞாபகம் வரும்? ஓகேங்களா, பிரதர் எடுத்தோன்னே இந்த ஒரு இதை தான் வைக்கிறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, எவ்வளோ நேர்மையான மனுஷனா இருந்தால் கூட, அதான் பிரதர் எழுதுறாரு, ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்னு சொல்றாரு. என்னன்னா, எவ்வளோ ஹானஸ்டா எவ்வளோ நேர்மையான மனுஷனா இருந்தால் கூட அவங்க இந்த ஒரு விஷயத்துல மயக்கப்படுவாங்களாம். எந்த விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா பண ஆசை. பண ஆசையில பிரதர் அதான் சொல்ற, நிறைய பேர் அவங்க ரொம்ப நேர்மையா இருந்திருக்கலாம், ரொம்ப அருமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாம், ஆனா பணம் அப்படின்னு வரும்போது நிறைய பேர் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா விழுந்து போயிருக்கிறாங்க. அதனால தான் அவர் சொல்ல, எல்லாத்துக்கும் எது காரணம், பணம், அதுதான் வேறா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, நாங்கள் சொல்றாரு, ஏசு கிறிஸ்துவும் இது ஒரு சீரியஸான ஒரு சார்ஜா யார் மேல வச்சார் அப்படின்னா பாரிசீஸ் மேல. ஓகேங்களா, பரிசேயர்கள் மேல இயேசு கிறிஸ்துவும் ஒரு இது வச்சது எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, பண ஆசை இல்லாதவர்களை என்ன பண்ணுங்க, இருங்க அப்படின்றத அவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு. வாசிச்சலாம் வசனம் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். ஓகேங்களா, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்துனா ஆசைப்படுறது, ஆசைப்பட்டு விசுவாசத்தை விட்டு என்ன பண்ணியிருக்காங்க, வழி விலகி அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்தி கொண்டார்கள். அப்படின்னா சத்தியத்தை விட்டுட்டு என்ன பண்ணியிருக்கிறாங்க, அவங்களே அவங்களுக்கு ஆக்கினையை வர வச்சிருக்கிறாங்க. இதுக்கு மெயின் நிறைய பேர் விழுந்ததுக்கு காரணம் பண ஆசை. இது பிரதர் அதுதான் சொல்ல, இப்போ கிறிஸ்டியானிட்டியில் இது நிறைய இருக்கு அப்படின்றது என்ன பண்றாருன்னா அங்கே சொல்றாரு. இது ஒன்றும் பெரிய ஸ்ட்ரெயின் இல்லை, அவரோட காலத்திலே 150 வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருக்கிறார். கிறிஸ்டியானிட்டி இப்போ எப்படி தான் இருக்குது, பண ஆசை உள்ளவர்களாக தான் அங்கே இருந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்றதையும் அங்கே என்ன பண்ணுறாருன்னா பிரதர் அங்கே ரெக்கார்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதேமாரி இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, காசு தேவையா இல்லையா, தேவைதான். அந்த ஒரு இடத்துல தான் என்ன ஆயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஒரு ஏமாற்றத்துக்குள்ளாக என்ன பண்ணிடுறாங்கன்னா போயிடுறாங்க அப்படின்றத என்ன பண்ணுறாங்கன்னு அங்கே சொல்லலாம். எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸ்டென்ட் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அந்த ஒரு விஷயத்தை அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஆனால் இதில் ரொம்ப மோசமாக விழுந்தது யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா யூதாஸ் தான். ஏன்னா அவருக்கு ரொம்ப ஒரு சூழ்நிலை எப்படி இருந்ததுன்னா ரொம்ப ஃபேவரபுளாக இருந்திருக்கு. அந்த மாரி சூழ்நிலையில கூட இவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அவருடைய மாஸ்டரையே, ஓகேங்களா, அவரையே ஒரு 30 வெள்ளிக்காசுக்காக என்ன பண்ணியிருக்கிறாரு, காட்டி கொடுத்துருக்கிறாருன்னா அப்போ எந்த அளவுக்கு அவருக்கு அந்த ஒரு இச்சை இருந்திருக்கும் அப்படின்றத அங்கே பிரதர் என்ன பண்ணுறாருன்னா ரெக்கார்ட் பண்ணுறாரு. சொல்லிட்டு தாங்க என்ன சொல்றாரு அப்படின்னா சில எக்ஸாம்பிள்ஸ் கோட் பண்றாரு. ஓகேங்களா, இப்போ உலகத்துல எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆக்சுவலா இது உலகத்துல தான் சொல்லிட்டு இருக்காரு, நம்மள்ட்ட அது என்ன இருக்கக்கூடாது, நம்மள்ட்ட இருக்கக்கூடாது. ஸோ ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ், ஒரு 4 எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறாரு. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, யூதாஸ் ஒரு எக்ஸ்டெண்ட் போனார், கரெக்டுங்களா, என்ன எக்ஸ்டெண்டுங்க, அவங்களோட மாஸ்டரையே காட்டி கொடுக்குற அளவுக்கு 30 வெள்ளிக்காசுக்கு அவங்க மாஸ்டரே காட்டி கொடுக்குற அளவுக்கு போனார்ல, அது ஒரு எக்ஸ்டெண்டு. அதே மாதிரி உலகத்திலையும் என்ன பண்ணுவாங்களா, இந்த காசுக்காக ஒரு எக்ஸ்டெண்ட் போவாங்களாம். அது ஃபர்ஸ்ட் இது எதை சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அவங்க எதை செல் பண்ணுவாங்க விற்பாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுடைய கான்ஷியஸ் மனசாட்சி என்ன பண்ணுவாங்களாம், மனசாட்சியை வித்து
சொத்து சேர்ப்பாங்களாம். டு கெயின் வெல்த் அப்படின்ற மனசாட்சியை விற்று சொத்து சேர்ப்பாங்க அப்படின்னா இதுக்கு ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லுங்க. அப்படியே போனால் என்ன ஆகிடும்? தவறான வழியில் சொத்து சேர்க்கறது வேற. அதான் பிரதர் சொன்ன பிரைப்பு, கரப்ஷனு அந்த மாதிரி கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். ஸோ என்ன பண்ணுவாங்க, வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு தப்புன்னு தெரியும், டக்குன்னு ஒரு பெட்டி வந்தோன்னு என்ன பண்ணுறது, ஒரு கையெழுத்து போட்டு அமுச்சு விட்டா அது என்னது? மனசாட்சியை விற்று அந்த இடத்துல சொத்து சேர்க்குற விஷயம். வேற ஏதாவது எக்ஸாம்பிள்ஸ்? அரசாங்கத்தை ஏமாத்துற ஒரு விஷயம், அது ப்ராக்டிக்கலா சொத்து சேர்க்குற மாதிரி. சூப்பர். டாக்ஸ் கட்டாமல் என்ன பண்ணுறது, ஏமாத்துறது. நல்ல ஒரு இது, நான் கூட எடுத்துகிட்டு வரல, நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்க. அப்புறம் ஸோ இதெல்லாம் என்ன, இப்போ டாக்ஸ் கட்டலன்னா நம்மளுக்கு என்ன என்ன உள்ள குத்தம்? ஆமாம், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அடுத்தது இல்லை, சொத்து சேர்க்கறது மனசாட்சியை விற்று பண்ணுறது. ஒரு கஸ்டமர்ஸ்லாம் வராங்கன்னா உங்களை சீட் பண்ணி என்ன பண்ண, பொருள் விற்கிறது. கரெக்டுங்களா? ஒரு கடைக்கு போகிறோம், ஒரு பொருள் நல்ல குவாலிட்டியில் இருக்காது, கொஞ்சம் கம்மி குவாலிட்டி, ஆனால் இவங்க என்ன பண்ணுறது, ஏமாற்றி விற்று சொத்து சேர்ப்பாங்க. வேற என்ன சொல்லனா, ஃபேக்கா இல்லைன்னா ஃபால்ஸாக டிகிரிஸ், சர்டிஃபிகேட்ஸ்லாம் ரெடி பண்ணுவாங்க. இல்லை ரெடி பண்ணி என்ன பண்ணுறது, போய் வேலையில் ஜாயின் பண்ணி சம்பாதிக்கிறது. ஓகேங்களா? ஸோ செல்லிங் ஹார்ம்ஃபுல் ப்ராடக்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, மார்க்கெட்டிங்லாம் இருக்குல்ல, அவங்க கம்பெனி ப்ராடக்ட் அவங்களுக்கே தெரியும் எப்படி இருக்கும்னு, ஆனால் என்னென்னலாம் போய் பேசுவாங்க அந்த மாதிரி. அதாவது மனசாட்சிக்கு விரோதமாக பேசி என்ன பண்ணுவாங்க, சொத்து சேர்க்க. ஸோ இந்த மாதிரி உலகத்தில் என்ன ஆயிட்டு இருக்கு, நடந்துட்டு இருக்கு அப்படின்றாரு. வேற என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்ற. ரெண்டாவது பாயிண்ட், சத்தியத்தை விற்பாங்களாம். என்ன பண்ணுவாங்க, சத்தியத்தை, இது பாபிலோன் பேசல, சத்தியத்தை விற்கிறாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட்டும் என்ன பண்றாருன்னா பிரதர் எடுத்து வைக்கிறாரு. மூன்றாவது என்ன அப்படின்னா, பாபிலோன்ல நடக்கிற விஷயங்கள். பாபிலோன்ல என்னங்க, காசுக்காக அவங்களுக்குன்னு ஒரு விசுவாசம் இருக்கும், அதெல்லாம் என்ன பண்ணிடுவாங்க, விட்டுட்டு அந்த சர்ச்சில் ஒரு காசு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த சர்ச்சில் அவங்களுக்கு விரும்பின மாதிரி போய் என்ன பண்ணுவாங்க, போய் சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு வருவாங்க. கரெக்டுங்களா? ஸோ அப்படின்னா அதுவுமே என்னதான், காசுக்காக என்ன பண்ணுறதுன்னா அவங்களோட பிலீவ்ஸ் எல்லாத்தையும் விற்கிறது. ஓகேங்களா? அவங்களுடைய விசுவாசத்தை. அப்புறம் கடைசியாக ஒரு பாயிண்ட் தான் தேச துரோகம் சொல்கிறார். அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கிறாங்களா நம்ம ஹிஸ்ட்ரியில்? ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்தியாவில் ஒரு சில பொலிட்டிக்கல் விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது என்ன பண்ணுறது, தெரியாமல் காசு வாங்கிட்டு விற்றுருவாங்கள்ல. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி விஷயம், தேசப்பற்று இல்லாமல் என்ன பண்ணுறது, எல்லாமே உலகத்தை குறித்து தாங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா அங்கே பேசிட்டு இருக்காரு. ஸோ அந்த மாதிரியும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சொத்து சேர்ப்பாங்க அப்படின்றார். ஓகேங்களா? ஸோ இப்போ இதெல்லாம் சொல்லிட்டு, காசு நம்மளுக்கு வேணுமா வேணாமா? வேணும். கரெக்டுங்களா? காசு நம்மளுக்கு வேணும், அதை அழகாக சொல்கிறாரு. ஆனால் எந்த அளவுக்கு வேணும் அப்படின்றத நம்ம என்ன பண்ணணுமா, டிசைட் பண்ணணும். அதுதான் சொல்றாரு. அது அப்படி நம்ம டிசைட் பண்ணல அப்படின்னா அது நயவஞ்சகமாக நம்மளை என்ன பண்ணிடுமா, ஏமாத்திடுமா. ஓகேங்களா? ஸோ நம்மளை என்ன பண்ணிடுங்க, அது ரொம்ப நயவஞ்சகம்னா கரெக்ட் மாதிரியே இருக்கும். நம்மளே என்ன பண்ணுவோம், இதுதான் நான் பண்றது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவோம், அந்த விஷயத்தை நம்ம அங்கே பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதனால தான் பிரதர் என்ன சொன்னா, மணி அண்ட் லவ் ஆஃப் மணின்னு ரெண்டா பிரிக்கிறார், டிஸ்டிங்விஷ் பண்றார். என்ன அப்படின்னா, பணம் தேவைதான், இன்னொரு சைடில் என்ன அப்படின்னா பண ஆசை. ஓகேங்களா? இது ரெண்டுத்துக்கும் என்ன பண்றாருன்னா ஒரு டிஃப்ரென்ஸ் அங்கே என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அங்கே கொடுக்குறாரு. ஏன்னா இந்த ரெண்டாவது சொன்ன அந்த பண ஆசை என்ன பண்ணிடும் நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம், நம்மளுடைய ஆத்மாவே என்ன பண்ணிடுமா, ஒன்றும் இல்லாமல் பண்ணிடும் சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா அங்கே சொல்றாரு. ஆத்மான்னு சொல்றது உங்களுக்கு புரியும், என்னதுங்க, நம்மளை தான். ஓகேங்களா? ஸோ அது ரெண்டுத்தையும் என்ன சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் மணி பார்க்கலாம். பிரதர் என்ன சொல்றாருன்னா, மணி இஸ் ஈக்குவல் டு உழைப்பு, லேபர். எப்படி அதை புரிஞ்சுக்கலாம்? இப்போ காசுனாவே என்ன அப்படின்னா உழைப்பு அப்படின்றார். இப்போ உழைச்சாதான் என்னங்க நம்மளுக்கு, இப்போ ஒரு கம்பெனிக்கு போகிறோம், மாதம் ஃபுல்லாக என்ன பண்ணுவோம், வேலை பார்க்குறோம், அதோடைய இதுதான் என்னது, அதுக்கு தான் உழைச்சதுக்கு தான் என்ன கொடுப்பாங்க அவங்க, ஆமாம் ஊதியம் கொடுப்பாங்களா, அதுதான் என்னன்னா பணம். அப்போ பணம் அப்படின்னாவே என்ன அப்படின்னா உழைப்பு. அப்போ உழைச்சு தான் என்ன பண்ணணுன்றாரு, சம்பாதிக்கணும் அப்படின்றாரு. அதை நம்ம சேர்த்து வைக்கலாமா, என்ன பண்ணலாமா, உழைச்சு அந்த காசை நம்ம என்ன பண்ணலாம், அக்யூமுலேட் பண்ணலாம், சேர்த்து வைக்கலாம்.
ஆனா அதுவும் நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா அது கொஞ்சம் கேர்ஃபுல்லா டீல் பண்ணணும். ஏன்னா இப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு காசு நம்மளுக்கு வருதுல்ல, அதை இப்ப நம்ம எடுத்துட்டு போய் பேங்க்ல போட்டு வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க, என்ன கொடுப்பாங்க? அப்ப அது வாங்கலாமா? அது உழைக்காம வருதுல்ல. அது நம்ம பேரபிள்லயே பார்த்துருக்கோம். கரெக்ட்டுங்களா? இது இந்த காசு எடுத்துட்டு போய் நீ என்ன பண்ணிருக்கலாம்? காசு கடையில வச்சிருந்தா கூட என்ன வட்டி வந்துடும். ஓகே, அது நம்ம இங்க பேசல. ஓகேங்களா? அதை நம்ம போடுறோம், அதுக்கு தேவையான ஒரு விஷயத்த அது கவர்மெண்ட் லா படி வருது. ஓகேங்களா? அது ஓகே. அது இல்லாம தப்பா நம்ம ஏதாவது பண்றோம்னு வச்சுக்கோங்க. ஓகே, என்னென்னலாம் பண்ணலாம்? வட்டி கூடுறது, வேற கேம்பிளிங்கு, சூதாடுறது, பிட்காயின்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. வேற என்னலாம் சொல்ல? ஹார்ஸ் ரேஸ். ஓகே. ஸோ இந்த மாதிரி உழைக்காம சம்பாதிக்கிறது எதுவுமே என்னங்க, அது தேவன் காசாவே பார்க்கல. அது எல்லாமே என்னவா? ஆமா. ஓகேங்களா? அது காசுனாவே என்னன்னா உழைச்சு வரணும் அப்படின்றத தான் அங்க சொல்றாரு. அடுத்தது என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அதுவும் மணி தான். ஆனா அது எப்படி இருக்கும்? ஓகேங்களா? அது மேல ஒரு இச்சை இருக்கும், ஒரு லவ் இருக்கும் அது மேல எப்பயுமே. ஓகேங்களா? காசு காசு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு இச்சை அங்க இருந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதுதான் என்னங்க, நம்மளை அந்த வஞ்சிக்கிற ஒரு விஷயத்த எடுத்துட்டு வருது அப்படின்றார். ஓகேங்களா? சில பேர் காசு காசு காசுன்னு வசனத்துல பார்த்தோம்ல, சத்தியத்தை விட்டு என்ன பண்ணிடுறாங்க, வழி விலகி போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதுக்கு என்ன எக்ஸாம்பிள்ஸ் அதை சொல்ல? காசுக்காக சத்தியத்தை விடுற மாதிரி. டாக்டரின்ஸ் விற்கிறதா? இல்ல, பணத்துக்காக என்ன பண்றது அப்படின்னு சொல்ல, சத்தியத்தை விற்கிறாங்க, இல்ல சத்தியத்தை விட்டுட்டு போறாங்க. விற்கிறது இல்லை, விட்டுட்டு போறாங்க. விட்டுட்டு போறதுன்னா எப்படி சொல்லலாம்? இன்னைக்கு நம்மளுக்கு இங்க என்ன இருக்கு, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். சில பேரு வேலை என்ன இருக்கும், சண்டேஸ்ல இருக்கும். ஓகேங்களா? நம்ம அந்த கேஸ் எல்லாம் நம்ம பேசல. சண்டேஸ்ல என்ன இருக்கும், ஷிஃப்ட்ஸ் இருக்கும், டெய்லி வேஜஸ்ல வேலைக்கு போவாங்க. நம்ம அந்த மாதிரி எல்லாம் நம்ம பேசல. ஆனா ஒரு எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் காசு கிடைக்குது அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவாங்க சில பேர், பரவாயில்ல இன்னைக்கு எக்லிஷா வரலன்னா என்ன பண்ணிக்கலாம், ஆனா இந்த வேலையை நாளைக்கு கூட பண்ண முடியும். அது அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். கரெக்டுங்களா? இந்த வேலையை என்ன பண்ணிக்கலாம், நாளைக்கு கூட பண்ணிக்கலாம். ஆனா இன்னைக்கு போய் பண்ணா என்ன கிடைக்கும்? ஆமா, எங்க ஆபீஸ்ல கூட இருக்குது. இப்ப இல்ல, ஆரம்பத்தில் 500 ரூபா கொடுப்பான். 500 ரூபாய்க்கு என்ன பண்ணிடுவோம்? புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி. ஓகேங்களா? சத்தியத்தை விட்டுட்டு என்ன பண்றது, வழி விலகி போகிற ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ அதுதான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, பண ஆசை. இது அதுதான் தப்பா புரிஞ்சுக்க கூடாது. சில பேருக்கு என்ன இருக்கும், சண்டேஸ்ல ஒர்க் இருக்கும், அவங்களுக்கு தினம் போனாதான் வேலை இருக்கும். அந்த மாரி சினாரியோஸ்லாம் இல்லை. ஓகேங்களா? அது தேவன் அறிவார். ஓகேங்களா? நம்ம அதுக்குள்ள போகல. ஸோ அதனால தான் ஒரு பிரதர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி காசுக்காக நம்ம சத்தியத்தை விட்டுட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, தேவனை விட்டுட்டே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோமா, கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய இருதயம் என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, தேவனை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா வழி விலகி என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். இதனாலதான் யூதாசும் அங்க தொங்கினாரு. எதனால? பிரைமரி ரூட் காசே என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த பண ஆசை. இந்த பண ஆசையினாலதான் யூதாஸ் என்ன ஆனாருங்க, கடைசியா தொங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னு அங்க சொல்றாரு. நம்ம கூட இதுல ஒரு கேள்வி கேட்கலாம், அது பிரதரே கேட்டுட்டாரு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இது ஒரு ப்ராஃபஸி தானே. என்னது? ஒருத்தர் காட்டி கொடுக்கணும். எப்பயே எழுதிட்டாங்க, பழைய ஏற்பாட்டிலே தேவன் எழுதி வச்சிட்டாரு. அப்ப எழுதி வச்சது தானே இங்க நடந்திருக்கு. அப்புறம் எப்படி இதை நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா, இது என்னதான் தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலா இருந்தால் கூட, அதை நம்ம அந்த ஒரு வசனம் கூட இருக்கு, நம்ம இதுல வாசிக்கலாம்னு நினைக்கிறேன். யோவான் 12:6, அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல். இந்த வாசிக்கிற எந்த இன்சிடென்ட்னு சொல்லுங்க. யோவான் 12:6, அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல், அவன் திருடனானபடியினாலும் பணப்பையை வைத்துக்கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமைக்கிறவனானபடியினாலும் இப்படி சொன்னான். ஆமா, தைல இன்சிடென்ட். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் யாரு பண்றது, யார் யோசிக்கிறது? யூதாஸ் காரியத்தை யோசிக்கிறார்ல. அப்ப இதெல்லாம் முன்னாடியே எழுதி வச்சுட்டாங்களா, யூதாஸ் இப்படி பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு? எழுதி வைக்கலையா?
யூதாஸ் அப்படி பண்ணுவார்னானா இப்போ என்ன எழுதிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஏன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு மத்தேயு கூட என்னவா தான் இருந்தார், ஃபினான்ஷியர் தான், கரெக்டுங்களா? என்ன பண்ணிட்டு இருந்தாருங்க, டேக்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தார், விட்டுட்டு வந்தார், ஆனால் திருப்பி அதுக்குள்ளே போனாருங்களா? புரியுதுங்களா? அப்படின்னா காமனாக தான் இருந்தது அது, ஓகேங்களா? அதுதான் அங்கே சொல்கிறாரு, என்னதான் தேவன் அதை முன்குறிச்சே எழுதி வச்சிருந்தாலுமே அது அவருக்கு எப்படி தான் அதை எழுதி வச்சிருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, 12 பேர்ல ஒருத்தர் என்னவாங்க காட்டி கொடுப்பாங்கன்னு தான் இருந்தது ஒழிய யூதாஸ் தான் காட்டி கொடுப்பாருன்னு என்ன அங்க இல்ல அப்படின்றார். ஸோ அதனால நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, யூதாஸ் தேவன் முன்னாடியே குறிச்சிட்டாரு, இவர் தான் இதை பண்ணணும், இவரோட மைண்டை தேவன் மாத்திட்டாரு, இது தேவனால நடந்த ஒரு விஷயம், நம்ம என்ன பண்ண முடியாது. 12 பேர்ல ஒருத்தர் கெட்டு போவாருன்றது மட்டும் தேவன் அவருடைய முன் ஞானத்தினால கண்டுபிடிச்சு என்ன பண்ணிட்டாரு, சொல்லிட்டாரு. ஆனா அது யாரு அப்படின்றத தேவன் என்ன பண்ணல, முன்னாடியெல்லாம் அங்க எழுதி வைக்கல. அவர் விழுந்து போனதுக்கு அவர் மட்டுமே தான் காரணம். என்னதான் தேவன் முன்னாடியே எழுதி வச்சிருந்தாலும் அதுக்கு யாரு பங்கு இல்லை அப்படின்னா, தேவனுக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் இது என்ன இல்லைங்க, அவர் போய் தொங்குனதுக்கோ அவர் இந்த மாதிரி செஞ்சதுக்கோ என்ன இல்லை, இவங்களுக்கு பங்கே இல்லை. அந்த 12 பேர்ல யார் வேணாலும் என்ன பண்ணியிருக்கலாம், அந்த ஒரு விஷயத்தை அங்க செஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஆனா இவர் எப்படி இருந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, வரும்போது நல்லவராக தான் இருந்தாரு, ஆனா போக போக என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அந்த ஒரு 3 விஷயம் பார்த்தோம். பேராசை, சுயநலம், பண ஆசை, இவருக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா அது அதிகமாக அதிகமாக அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அவர் அந்த வேலையை செஞ்சார். ஆனா கூட இருக்கும் போதெல்லாம் யாரோடையே தான் இருந்துட்டு இருக்கிறாரு, கூட இருந்தே தான் அப்போஸ்தலர். ஆனாலுமே அவருக்கு என்னங்க அந்த தாட்ஸ் அங்க வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம், ஓகேங்களா? ஸோ அதுதான் இங்க பிரதர் எப்படி சொல்றாருன்னா, யூதாஸ் எப்படி அவர் அந்த மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிச்சிருப்பாரு அப்படின்னு அடுத்தது சொல்றாரு, ஓகேங்களா? எப்படி அவர் யோசிக்க இந்த மாதிரி, ஏன்னா கூடவே தானே இருக்கிறாரு, இயேசு கிறிஸ்துவோட கூட இருக்கிறாரு, அவரோட லைஃப்பை பார்த்துருப்பாரு, எல்லாமே பார்த்துட்டு எப்படி இந்த மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிச்சாரு அப்படின்னா, இவர் எப்படி யோசிச்சிருப்பாருன்னா, இவர் செய்யறது எல்லாமே கரெக்டு, நான் பண்றது எல்லாமே கரெக்டு அப்படின்ற மாதிரி என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாராம், இவர் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரா. அதான் சின் இஸ் ஆல்வேஸ் டிசெப்டிவ். பாவம் நம்மளை என்ன பண்ணிகிட்டே இருக்கும், நம்மளையே ஏமாத்திக்கிட்டே இருக்கும். நான் பண்றதெல்லாம் என்னதான் கரெக்டு தான் அப்படின்னு நம்மளை ஒரு 2-3 வசனம் கூட எடுத்து வச்சுக்குவோம், கரெக்டுங்களா? வசனம் எடுத்து வச்சுட்டு நம்மளே என்ன பண்ணிக்குவோம், நான் பண்றது கரெக்டு தான், அவங்க தான் என்னை பத்தி ஏதோ தப்பா சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்குவோம் நம்மளை. நான் அதுதான் சொல்றது, பாவம் நம்மளை எப்படின்னா ஏமாத்துமா, இல்ல நீ கரெக்டா தான் ஓடிட்டு இருக்க, நீ என்ன பண்ண இப்படியே பண்ணிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை என்ன பண்ணுமா, ஏமாத்துமா, ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் யூதாஸ்க்கும் நடந்திருக்கு. அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஆரம்பத்துலேருந்தே இவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக இவர் உள்ளே வந்தார்ல ஃபினான்ஷியராக, உள்ளே வந்ததுன்னா காசு சேர்க்க ஆரம்பிச்சிருக்கிறார், ஓகேங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணலாம், காசு சேர்த்து வைக்கலாம். ஆனால் யாருக்கு தான் சேர்த்து வைக்கிறாரு, அவங்களுக்கு தான், இயேசு கிறிஸ்துவுக்கும் அவங்களோட ஊழியத்துக்கு தான் என்ன பண்ணுறாருங்க அங்கே காசு சேர்த்து வைக்க அங்கே ஆரம்பிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இது சேர்த்து வச்சு அவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இதை கொஞ்சம் அப்படியே பெருசாக்கணும், அதிகமாக்கணும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இதை என்ன பண்ணணும், டெவலப் பண்ணணும். இது நல்லது தானே, காசு சேர்த்து வைக்கிறது கேட்டதா நல்லதா, நல்லது தான். 6th வால்யூமில் ரசல் பிரதர் என்ன பண்ணியிருக்காரு, சேவிங்ஸ் பண்ணணும்னு தான் எழுதி வச்சிருக்கிறாரு, ஓகே? அப்படின்னு சொல்லும் போது ஸோ இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அதை நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அடுத்த படிக்கு போய் என்ன யோசிக்கிறார் அப்படின்னா, ஒரு நாள் என்ன இவங்க சுற்றி இருக்கிறாங்க பாருங்க, மீதி 13 பேர் இயேசு கிறிஸ்துவோட சேர்த்து, ஒரு நாள் என்ன அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. எதுக்காக, எவ்வளோ புத்திசாலித்தனமா எவ்வளோ டாக்டிக்ஸாக நான் என்ன பண்ணியிருக்கிறேன், இவ்வளோ காசை சேர்த்து வச்சிருக்கிறேன்ல, திடீர்னு ஒரு நாள் ஏதோ ஒரு ஊழியத்துக்கு போகும்போது என்ன இருக்காது, ஆமாம் அந்த நேரத்தில் நான் என்ன பண்ணுவேன், அப்போ என்ன பண்ணுவாங்க, பாராட்டுவாங்க அப்படின்ற மாதிரி அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அங்கே யோசிச்சுக்கிட்டு, அதுக்காகவே அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அந்த பணத்தை அங்கே சேர்க்க ஆரம்பிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இந்த மாதிரி சேர்த்து தான் கடைசி அந்த 30 வெள்ளிக்காசையும் சேர்த்து வச்சுக்கலான்னு யோசிச்சாராம். இதுக்கு 30 வெள்ளிக்காசை தூக்கி போட்டால் இன்னும் பணப்பை என்ன ஆகிடும், இன்னும் அதிகமாகிடலாம். ஸோ இந்த தாட்ஸ் தான் அந்த 30 வெள்ளிக்காசையுமே என்ன பண்ணியிருக்குன்னா, பரவாயில்ல அவனுடைய குமாரனாக இருந்தாலும் கூட பரவாயில்ல, என்ன பண்ணிக்கலாம், கொஞ்சம் இது பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அங்கே சேர்த்து வச்சாரு. ஆனால் எப்போ இவர் நினச்ச மாரி நடக்கலையோ, ஓகேங்களா, எப்போ இவருடைய பிளான், ஏன்னா இயேசு கிறிஸ்து வேற பிளான் போட்டு இருந்தாரு, இவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு,
இவர் பண்றது தான் கரெக்ட்னு இவர் ஒரு பிளான் போட்டிருந்தார்ல, அது எப்பதான் அவருக்கு உணர்ந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, எப்ப இயேசு கிறிஸ்து அந்த ஒரு பாடுக்குள்ள போனாரோ, எப்ப அந்த சிலுவையில அறையிறாங்களோ, அந்த டைம்ல தான் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அவர் உணர்றாராம், ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, போய் பிரதான ஆசாரியர்கிட்ட அதை தூக்கி போட்டுட்டு என்ன பண்றாருன்னா அங்க திருப்பி வராரு. குற்றமற்ற ரத்தத்தை நான் என்ன பண்ணிட்டேன், காட்டி கொடுத்துட்டேன் அப்படின்றத அவர் எப்பதான் என்ன பண்றாருன்னா, அந்த கடைசி நொடி வரைக்குமே அவர் எப்படிதான் இருந்திருக்கிறாரு, பண்றது கரெக்ட் தான். புரியுதுங்களா? ஸோ அந்த மைண்ட்லயே தான் அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா டிராவல் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த காசை வச்சு என்ன பண்ணாங்க, தூக்கி போட்டு வந்துட்டாருல்ல. எங்க தூக்கி போட்டாருங்க? ஆமா, கோயில்ல என்ன பண்ணிடுவாங்க, அந்த ஆலயத்துல தூக்கி போட்டுட்டு வந்துருவாரு. ஸோ அதை வச்சு என்ன பண்ணாங்க, 30 வெள்ளி காசை வச்சு. ஆமா, வாங்குவாங்க. படிச்சிடலாம் பாருங்க. மத்தேயு 27 9 மற்றும் 10 மத்தேயு 27 வசனங்கள் 9 முதல் 10 முடிய. இஸ்ரவேல் புத்திரரால் மதிக்கப்பட்டவருக்கு கிரயமாகிய 30 வெள்ளிக்காசை அவர்கள் எடுத்து, கர்த்தர் எனக்கு கற்பித்தபடி குயவனுடைய நிலத்திற்காக அதை கொடுத்தார்கள் என்று எரேமியா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேறிற்று. ஓகேங்களா? இது கூட ஒரு தீர்க்க தரிசனம் தான். முன்னாடி என்ன பண்ணிட்டாருங்க, எரேமியா தீர்க்கதரிசி எழுதி வச்சிட்டார். ஸோ அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த நேரத்தில் கரெக்டாக நடந்துச்சு. ஒரு குயவனுடைய நிலத்தில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒரு நிலத்தை அங்கே வாங்கியிருக்கிறாங்க. அப்படின்னா பிரதர் இதுக்கு கமெண்ட்ஸில் என்ன கொடுக்குறாருன்னா, 30 வெள்ளி காசு. அது எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஒரு அடிமையோடைய விலை, ஸ்லேவ், ஒரு அடிமையோடைய விலை தான் அந்த காலத்தில் எவ்வளோ அப்படின்னா 30 வெள்ளி காசு. ரீப்ரின்ஸ் 2745 எழுதியிருக்கிறாரு. சரி, ஈக்குவலண்ட்டாக மணி எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஒரு $20 என்ன பண்ணியிருக்கலாம், இருந்திருக்கலாம் அவருடைய காலத்தில். சொல்கிறார், ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி. ரீப்ரின்ஸ் 2468 என்ன பண்ணியிருக்கிறாருன்னு எழுதியிருக்கிறாரு. ஏன் அவங்க போய் குயவனுடைய இடத்துல போய் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, எப்பயுமே அந்த குயவனோட இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, அந்நியர்கள் இருக்கிறாங்களே, ஸ்ட்ரேஞ்சர்ஸ், திடீர்னு வெளியூர்லேருந்து யாராவது இங்கே வருவாங்க, அவங்க திடீர்னு இங்கே இறந்துட்டா என்ன பண்ணிடுவாங்க, அவங்கள புதைக்கிறதுக்காகவே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த குயவனுடைய இடத்த என்ன பண்ணுவாங்களாம், யூஸ் பண்ணுவாங்களாம். ஸோ அதுக்காக இந்த 30 வெள்ளிக்காசை என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, சரி இந்தமாரி ஒரு லேண்ட் வாங்கி போடுவோம், அந்நியர்களுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை பண்ணினாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். ஆக்சுவலாக இயேசு கிறிஸ்துவே யார் தான், பூமிக்கும் அவருக்கும் சம்பந்தமே கிடையாது. அவர் ஏதோ கொஞ்ச நாள் வந்தோமா, வேலையை முடிச்சோமா, என்ன பண்ணலாம், சொந்த ஊருக்கு போயிடலாமான்னு போயிட்டாரு. நம்மலாம் ஒரு கிரவுண்டில் அப்படிலாம் இல்லை. அப்படின்னா நம்மளுடைய இடம் எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம், நம்ம தான் என்ன பண்ணணுங்க, அதை டிசைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் இவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, யூதாஸ் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அங்கே விழுந்தாரு. அதுதான் அங்கே இயேசு கிறிஸ்து மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் அவர் எப்படி நினைச்சிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இயேசு கிறிஸ்து இதுக்கு முன்னாடி கூட 2-3 வாட்டி பிடிக்க வந்தாங்க. கரெக்டுங்களா? அப்போ என்ன ஆயிடுச்சு, மறைஞ்செல்லாம் போயிட்டாரு. கரெக்டுங்களா? ஸோ அந்த மாதிரி காசை வாங்கி போட்டுட்டு இவர் என்ன பண்ணிடுவார், வாங்கின காசையும் வாங்கின மாரி வாங்கிடலாம், இவரும் என்ன ஆயிடுவார், எஸ்கேப் ஆகிடுவார் அப்படின்னு கூட இவர் யோசிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் இவர் எப்போ மாட்டினாரோ அப்போதான் இவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டு, என்னடா இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அங்கே யோசிக்க, அப்போதான் அவருக்கு அந்த ஒரு விஷயமே உணர்றாரு அப்படின்றத நம்ம பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் அதில் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த 3.5 வருஷமாவே இயேசு கிறிஸ்து எதை குறித்து தான் பேசியிருப்பாரு, ஞானஸ்தானம் எடுத்ததுலேருந்து என்னங்க, பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கிறது அப்படின்னு தான் பிரசங்கம் பண்ணார்ல. ஸோ அப்போ இவங்க பேசுனதே என்னதான் இருக்கும் 3 வருஷமா, ஈவில் ஸ்பீக்கிங்கு எதுவும் இருந்திருக்காது. கரெக்டுங்களா? என்ன யாரையாவது பற்றி குத்தம் பேசிக்கிட்டு, அவர் அன்னைக்கு வரல, போன வாட்டி வரல, அப்படி அந்த மாதிரி ஏதாவது இருந்திருக்குங்களா? எதுவும் இருந்திருக்கு. எதை பற்றி தான், ஏசு கிறிஸ்து இங்கே இருந்தால் நம்மளாம் கூட எப்படி தான் பேசுவோம். ஓகேங்களா? ஸோ அப்போ என்னதான் பேசியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஃபுல்லாக பரலோக ராஜ்யம் அப்படின்னா ராஜ்யத்தை தேவன் அங்கே ஸ்டார்ட் பண்ண போறாரு, எல்லாம் ரெடி. அவங்க இப்படியே பேசும்போது இவர் என்ன நினச்சிக்கிட்டாரு அப்படின்னா, கூடிய சீக்கிரம் என்ன ஆக போகுது, ஒரு ராஜ்யம் அங்கே ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கு யார் தான் ஹெட்டு, அது பின்னாடி வருது. அப்ப யார் தான் ஹெட்னா இயேசு கிறிஸ்து தான் என்னங்க அதுக்கு ராஜாவா இருந்து என்ன பண்ண போறாருன்னா அங்க அந்த ஒரு ராஜ்யத்தை நடத்த போறாரு. ஸோ அந்த ராஜ்யத்துல என்னவா இருக்கலாம், ஆமா. ஸோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இவரோட மைண்ட் ஃபுல்லாவே இவங்க பேசுறது எல்லாமே இவர் எப்படி நினைச்சிட்டா,
அங்க இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிவிடுவாரு, எல்லா எதிரிகளையும் துரத்திட்டு, அங்க இருக்கிற முக்கியமா ரோமன்ஸ் எல்லாத்தையும் துரத்திட்டு இவர் என்ன பண்ணிடலாம்னு நினைச்சாரு இயேசு கிறிஸ்து. ஏன்னா மிராக்கிள்ஸ், திடீர்னு கால் நல்லாயிடும், திடீர்னு கண்ணு வரும், பார்த்தா எப்படி இருக்கும் நம்மளுக்கு, இவரை வச்சு நம்ம என்ன வேணா செய்யலாம் போல அப்படின்ற மாதிரி என்ன ஆயிடுச்சுன்னா இவருக்கு மைண்ட் வந்துடுச்சு, நம்மளுக்குன்னு ஒரு ராஜ்யம், நம்மளுக்குன்னு ஒரு பொசிஷனு, நம்ம தனியா என்ன பண்ணிக்கலாம், ஒரு ராஜ்யத்தாங்க உருவாக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்டோட அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா, அதான் சொல்றாரு, ஹீரோவா என்ன பண்ணிக்கிட்டாரு, இவரை யோசிச்சுக்கிட்டாரு. நம்ம தான்ப்பா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு திடீர்னு ஒரு ராஜ்யம் ஸ்டார்ட் பண்றாங்கன்னா அதுல மெயினா யார் தேவை, எஃப்எம் கரெக்டுங்களா, ஃபினான்ஸ் மினிஸ்டர் என்னங்க அங்க தேவை. இப்ப யாருங்க நம்மளுக்கு ஃபினான்ஸ் மினிஸ்டர், அவங்க தான் என்ன பண்ணுவாங்க இப்ப இந்தியாவுக்கு, பட்ஜெட் போடுவாங்க கரெக்டுங்களா, இது இவ்வளவு விலை விற்கணும், இது இவ்வளவு விலை விற்கணும் அப்படின்னு எல்லாமே பட்ஜெட் போறது. அந்த மாதிரி இவர் என்ன பண்ணிட்டாரு, இயேசு கிறிஸ்துவோட ராஜ்யம் வரும், பட்ஜெட்டே யார் தான் போட போறா, நான் தான் போட போறேன் அப்படின்ற மாதிரி. அதான் சொல்ல, ஹீரோ மிஸ் அண்டர்ஸ்டுட். அவர் ஒரு ஹீரோவா அவரையே நினைச்சுக்கிட்டு, அப்ப எல்லாம் இவர்கிட்ட தானே வந்து நிற்பாங்க, நீங்க தான் ரொம்ப ஏன்னா மீதி எல்லாம் படிக்காதவங்க, நீங்க தான், உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும், இது எப்படி விற்கலாம், இது எப்படி செய்யலாம் இந்த ராஜ்யத்தில் அப்படி இப்படின்னு கேட்பாங்க. நம்ம தாண்டா அங்க ஒரு ஹீரோவா இருப்போம், நம்மளை நம்பி தான் எல்லாருமே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி இவர் என்ன பண்ணிக்கிட்டாருன்னா, ஒரு கற்பனை உலகத்துக்குள்ள போயிட்டு அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அதான் சொல்ற, கிராண்ட் ட்ரெஷரர் ஆஃப் த கிங்டமா இவர் இருப்பாராம். ஓகேங்களா, ஒரு ட்ரெஷர்ல கிராண்ட் ட்ரெஷரரா நான் தான் அங்க இருப்பேன், நான் தான் எல்லாம் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தோட தான் இவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, அந்த 30 வெள்ளிக்காசுமே என்ன பண்ணியிருக்கிறாரு, சேர்த்து வைப்போம், பின்னாடி எதுக்கு தேவைப்படும், அவருக்கே தேவைப்படும், அவரோட ராஜ்யத்துக்கே என்ன பண்ணும் தேவைப்படும், நம்மளை எல்லாரும் பாராட்டுவாங்க அப்படின்ற ஒரு மைண்டோட அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அங்க செஞ்சாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு இன்சிடென்ட்ல கூட, ஓகேங்களா, பரிமளம் தைலம் பூசின ஒரு இன்சிடென்ட்ல கூட ஓப்பனா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவாருங்க, எல்லாரும் இருப்பாங்க, இருக்கிறாங்க, இன்னும் எவ்வளவு சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் எவ்வளவு பேர் இருந்தாங்க, எல்லாரையும் வச்சுட்டு ஓப்பனா என்ன பண்றாரு, யூதாஸ திட்டுறாரு. கரெக்டுங்களா? ஸோ அதெல்லாம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, அவருக்குள்ள ஒரு வெறுப்பு, இல்லைன்னா அது ஒரு வெறுப்புக்கு ஒரு தூண்டலாம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதே மாரி பார்த்தோம்னா இவர் ஓப்பனா திட்டினாரு, ஓகேங்களா, அப்ப இவருக்கு தெரிஞ்சிடுச்சா இயேசு கிறிஸ்துவுக்கு? ஏன்னா இப்பதான் ப்ராஃபஸி என்ன பார்த்தோம், யாருக்கும் தெரியாது, யாரோ ஒருத்தர் காட்டி கொடுப்பாங்கன்னு. ஏன்னா அப்ப கண்டிப்பா அங்க அப்போஸ்தலர்கள் எல்லாருமே இருந்திருக்கணும். ஏன் இவரை மட்டும் திட்டுறாரு? அப்படின்னா அவருக்கு என்ன ஆயிருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஓகேங்களா? ஸோ இவர்கிட்ட இன்னொரு ஒரு கேள்வி பிரதர் கேட்கிறார், என்னன்னா இவருக்கு உயிர்த்தெழுதல் இருக்கா இல்லையா? நியாய தீர்ப்பு இருக்கு. சரி, பிரதரே என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா வசனத்தை தான் ரெஃபர் பண்றாரு, படிச்சிடலாம் பாருங்க. ஏன் அதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் சொல்றேன், ஏன்னா இவர் தேவனுக்கும் தேவனுடைய குமாரனுக்கும் எதிராக என்ன பண்ணிருக்கிறாரு, டைரக்டா அங்க அந்த ஒரு விஷயத்தை அங்க பண்ணியிருக்காரு, ஒரு துரோகத்தை பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனத்தை கொடுக்கிறாரு. மத்திய 26ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். மத்திய 26ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார், ஆகிலும் எந்த மனுஷரால் மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ. ஓகேங்களா? அப்ப அதுவுமே ஒரு ப்ராஃபஸி. என்னன்னா மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதி இருக்கிறபடியே போகிறார். அவரு இப்படிதான் ஒருத்தரால காட்டி கொடுக்கப்படணும்னு எழுதி இருக்கு, அதன்படிதான் போகிறாரு. ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு என்னங்க ஐயோனா? நம்ம எப்ப அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவோம்? ஐயோ அப்பெல்லாம் எப்ப யூஸ் பண்ணும்? தேவன் ஐயோன்னு சொன்னா அப்ப இந்த மனுஷனுக்கு என்னதான் ஐயோதான். அப்ப பிரதருமே இருக்குமா இல்லையான்லாம் நம்மளுக்கு சொல்லல, ஆனா வசனத்தை மட்டும் கோட் பண்ணிட்டு தேவனே என்ன பண்ணிட்டாரு, இந்த மனுஷனுக்கு ஐயோ அப்படின்ட்டாரு. அந்த மனுஷன் பிறவாது இருந்தானால் அவனுக்கு நலமா, பிறக்காம இருந்திருந்தாவே என்னங்க நலமா இருக்கும் அப்படின்னாலும் எப்படி எடுத்துக்கலாம் நம்ம அதை? டக்கு டக்குன்னு ஜட்ஜ்மெண்ட். ஓகேங்களா? அப்படின்னா பிரதர் அப்படின்லாம் எதுவும் சொல்லல, ஆனா என்ன சொல்றாருன்னா கொஞ்சம் ரொம்ப சீரியஸான ஒரு கேஸ் தான். ஆனா தேவன் என்னங்க உயிர்த்தெழுதல்ல வருவாரா என்னன்றது தேவனுடைய கையில தான் இருக்கு அப்படின்றதையும் நம்ம என்ன பண்றோம்னா அங்க பார்க்கணும். ஏன்னா இவருடைய பண்ண தவறுகள் எல்லாமே என்னன்னா மனசாட்சியை
என்ன பண்ணியிருக்கிறாரு? வேலை செஞ்சிருக்கிறாரு. தப்புன்னு தெரியும், தெரிஞ்சே மனசாட்சியை வித்து என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அங்க வேலைகள் செஞ்சிருக்க. கூடவே இருந்த ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு, ஒரு டீச்சர். நம்ம டீச்சர் எல்லாம் போய் காட்டி கொடுப்பாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல, இந்த டீச்சர் இப்படி பண்ணிட்டாங்கன்னு. யாரும் அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டோம். புரியுதுங்களா? க்ளோஸ் ஃப்ரெண்டை போய் காட்டி கொடுப்போமா? கூடவே இருந்திருக்கிறாரு. அதான் சொல்றாரு, அவருடைய ஃபுட் ஸ்டெப்ஸை பார்த்துருப்பார்ல. ஏசு கிறிஸ்து ஃபுட் ஸ்டெப்ஸ் நடக்கிறது இல்லை, அவருடைய வாழ்க்கை முறைகளை பார்த்துருப்பார்ல. எப்படி நடக்கிறாரு, எப்படி வாழ்றாரு, வீட்டில் எப்படி இருக்கிறாரு, வெளியில எப்படி இருக்கிறாரு. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்துட்டு கூட இந்த மனுஷன் என்ன பண்ணியிருக்கிறாரு? கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அங்க இந்த வேலைகளை செஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் யூதாஸ்க்கு ஆரம்பத்தில் எப்படிலாம் அவருக்கு வந்து கொடுக்கப்பட்டிருந்தது வேலைகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இவர் போய் என்ன பண்ணாருங்க? மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் 12 அப்போஸ்தலரை செலக்ட் பண்ணிட்டு எங்க அனுப்பிச்சாரு? புறஜாதி தேசத்துக்கு போகாதீங்க, என்ன பண்ண, காணாமல் போன ஆடாகிய நம்மளுடைய இஸ்ரேல் ஜனங்கள்ட்ட போங்கன்னும் போது அங்கெல்லாம் போய் என்ன பண்ணாங்க 12 அப்போஸ்தலர்களும்? வேற என்னங்க? அற்புத அடையாளம் கூட என்ன பண்ணியிருக்கிறாங்க? செஞ்சிருக்கிறாங்க. அந்த வரத்தெல்லாம் கொடுத்துதான் அனுப்பிச்சாரு. அப்படின்னா இவரும் என்ன பண்ணியிருக்கலாம்? ஸோ அப்போ யாரோட பேர்ல போய் அற்புத அடையாளம் பண்ணியிருப்பாரு? எக்ஸாம்பிளுக்கு அப்படி சொல்லும் போது அவருக்கு அதுக்கப்புறம் போய் இவரை காட்டி கொடுக்குறோமே அப்படின்னு புரியுதுங்களா? அந்த அளவுக்கு கூட அவருக்கு என்ன இல்லாமல் போயிடுச்சுங்க, ஒரு மனசாட்சி அங்க இல்லாமல் போயிருக்கு. எந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துவோட கூட இருந்திருக்கிறாரு, அவர்கிட்ட வந்து எவ்வளவோ நன்மைகளை வாங்கியிருக்கிறாரு. இயேசு கிறிஸ்துவோட ஒரு பியூரான அந்த ஒரு வாழ்க்கை என்ன பண்ணியிருக்கிறாரு, ஒரு தூய்மையான அந்த ஒரு வாழ்க்கையை கூடவே இருந்து பார்த்துருக்கிறாரு. தேவனுக்கு எவ்வளோ ஒரு நியாயமான ஒருத்தராக இவர் வாழ்ந்திருக்கிறார். எல்லாம் கூட இருந்தே பார்த்துட்டு போய் பண்ணதுனால தான் அந்த ஐயோ வரலாமோ அப்படின்னு சொல்லிட்டு பிரதர் என்ன பண்றாருன்னா கமெண்ட்ரியில் அங்கே கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இவருக்கு ரெசரக்ஷன் இருக்கா இல்லையா அப்படின்னா கரெக்டாக தெரியல. ஆனால் ரொம்ப ஒரு மோசமான ஒரு கேஸில் தான் இவர் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அங்கே மாட்டிட்டு இருக்கிறார் அப்படின்றது மட்டும் நம்மளுக்கு கிளியராக அங்கே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். படிக்கலாம் பாருங்க வசனம். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்பொழுது அவன் அந்த வெள்ளி காசை தேவாலயத்திலே எறிந்துவிட்டு புறப்பட்டு போய் நான்று கொண்டு செத்தான். ஓகேங்களா? இப்போ அடுத்த ஒரு சினாரியோக்குள்ள போறேன். இதெல்லாம் பார்த்துட்டோம். அவர் ஏன் பண்ணாரு, எதுக்காக பண்ணாரு, அவர் என்ன யோசிச்சுக்கிட்டாரு, அவரோட மைண்ட் எப்படி இருந்தது. ஸோ இதனால தான் காசை அதை போய் விட்டுறாரு, அதெல்லாம் பார்த்தோம். அடுத்தது அவருடைய டெத்தை குறித்து பேசுறாரு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மத்தேயு எப்படி ரெக்கார்ட் பண்றாரு அப்படின்னா, காசை தூக்கி போட்டுட்டு என்ன பண்ணிட்டாருங்க, நான்று கொண்டு செத்தான் அப்படின்னு ஒரு இடத்துல ரெக்கார்ட் ஆயிருக்கு. இன்னொரு இடத்துல வந்து படிக்கலாம் பாருங்க. அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 18ஆம் வசனம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அநீதத்தின் கூலியினால் அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்து தலைகீழாக விழுந்தான். அவன் வயிறு வெடித்து குடல்கள் எல்லாம் சரிந்து போயிற்று. இப்போ இதில் எது கரெக்டுங்க? இதில் என்ன இருக்கு? லூக்கா எப்படி எழுதியிருக்கிறாரு? தலைகீழாக விழுந்தான், அவன் வயிறு வெடித்து குடல்லாம் வெளியே வந்து என்ன இருக்கு, இறந்து. அப்போ எது கரெக்டாக இருக்கும்? அன்னைக்கு பார்த்த மாதிரி தான் 4 பேர் எழுதியிருந்தாலும் 4 வியூவில் என்ன பண்ணியிருப்பாங்க எழுதி. அதே மாதிரி தான் இங்கேயும் ரெண்டும் கரெக்ட் தான். பிரதரும் அதான் சொல்கிறேன், ரெண்டும் கரெக்ட் தான். மேபி எப்படி நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இவர் ஏதாவது ஒரு பெரிய மரத்தில் போயிட்டு என்ன பண்ணியிருக்கலாம், தூக்கு போட்டு தொங்கியிருக்கலாம். அந்த பாடி வெயிட் தாங்காமல் என்ன பண்ணியிருக்கலாம், கீழே விழுந்து தலைகீழாக விழுந்து அவர் என்ன பண்ணியிருக்கலாம்னா வயிறு வெடிச்சு அங்கே செத்து போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ ரெண்டுமே அது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஆனால் இவர் எப்படி இறந்தாரு அப்படின்றது நம்மளுக்கு முக்கியம் கிடையாது. மெயினாக இவர் ஒரு விஷயத்தை இழந்துட்டார். என்ன அப்படின்னா, தேவனோடையும் இயேசு கிறிஸ்துவோடையும் இருக்கிற அந்த ஒரு ரிலேஷன்ஷிப், ஃபெலோஷிப், ஐக்கியத்தை என்ன பண்ணிட்டாருங்க, டோட்டலாக அங்கே இழந்துட்டாரு. அதாவது அவரோட ஃபியூச்சரே ஒரு கேள்விக்குறியாக இருக்கு. மற்றவங்களுக்கு கூட அதான் சொல்ல, சூசைட் பண்ணுறாங்களா நிறைய பேர். ஸோ அவங்கள கூட வச்சு கூட ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணுறாரு. அவங்களுக்குலாம் கூட ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க தெரியாமல் என்ன பண்ணிட்டாங்க, ஏதோ செஞ்சிடறாங்க. அதனால அவங்களுக்கு 1000 வருட அரசாட்சியில் என்ன இருக்குது, ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இவர் கூடயே இருந்து எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணதுனால இவரோட ஃபியூச்சரே என்னங்க, ஒரு கேள்விக்குறி தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா அங்கே சொல்கிறார். அதை இப்போ யோசிச்சு பாருங்களேன், இவர் மட்டும் இப்படி இல்லாமல் இருந்திருந்தா இப்போ எங்கே இருந்திருப்பார்? இன்னைக்கு நம்மளோட விசுவாசத்தின்படி 1878க்கு அப்புறம் என்னங்க, ஃபர்ஸ்ட் ரெசரக்ஷன் முடிஞ்சிடுச்சு. அப்போஸ்தலர்களோட என்ன பண்ணியிருக்கணும், மகிமையில இருந்திருக்கணும். இப்போ இவருக்கு இருத்தல்தலே இருக்கா உலகத்துல அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோடு அங்க இருந்துட்டு இருக்கிறாருன்னா, அப்ப பண ஆசை
என்னென்னலாம் பண்ணுது அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும், ரொம்ப சீரியஸா என்ன பண்ணணும்னா நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டியதா அங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இதோட தான் என்ன பண்றாருன்னா அந்த ஒரு பாடத்தை முடிக்கிறாரு. கடைசியா ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்றாரு. என்ன அப்படின்னா, தேவன் வந்து அங்க தீர்க்க தரிசனம் எழுதி வைக்கும் போது என்ன எழுதி வச்சிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, 12 பேர்ல ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிட்டார். யாருன்றதை மென்ஷன் பண்ணல அப்படின்னு பார்க்குறோம். இப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு இது தெரிஞ்சிருக்குமா? உள்ள வராருல்ல, யாரு? யூதாஸ் உள்ள வராரு, போய் கூட்டிட்டு வராருல, கூட்டிட்டு வந்ததுல இருந்து கடைசி வரைக்கும் ஸோ இயேசு கிறிஸ்து கண்டுபிடிச்சிருப்பாருங்களா, இல்ல முன்னாடியே அவருக்கு தெரிஞ்சிருக்குமா? ஏன்னா கூடயே இருக்கிறாருல. இப்போ ஒருத்தரோட கூடயே இருந்தா நம்ம என்ன பண்ணிடுவோம், அவங்களோட ஹேபிட்ஸை வச்சு என்ன பண்ணிடுவோம், கண்டுபிடிப்போம்ல. ஸோ அந்த மாதிரி ஏதாவது அவருக்கு தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆமா, போக போக தான் ஒரு கேரக்டர் மாறுச்சு. அதனால கடைசி வாரத்துல நடந்தது என்னங்க, அந்த பரிமள தைலம் இன்சிடென்ட். அப்பெல்லாம் கிளியரா தெரிஞ்சிருச்சு இயேசு கிறிஸ்துவுக்கு. அதனால தான் என்ன பண்றாருன்னா ஸ்ட்ரெயிட்டா கண்டனம் பண்றாரு. அதுக்கு முன்னாடியே இவர் போய் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, யூதாஸ்ட்ட பேசியிருக்கிறார். ஓகேங்களா? என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த மாதிரி விஷயத்தை விட்டு நீ என்ன பண்ணிடு, விலகிடு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அட்வைஸ் கண்டிப்பா இயேசு கிறிஸ்து பண்ணியிருப்பாரு அப்படின்றதையும் பிரதர் என்ன பண்றாருன்னா, ஏன்னா ஒருத்தர் கெட்டு போகிறார் அப்படின்னு தெரிஞ்சு கூடயே இருக்கிற இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்க மாட்டாருங்க. பரவாயில்ல, ஏன்னா கடைசி வரைக்கும் கால் கழுவுறாரு. அப்படியாவது மனுஷன் என்ன பண்ணிடுவாரு, மாறிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா அவர் நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாரு. ஸோ அதனால இவர் கண்டிப்பா இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, அங்க போயிட்டு என்ன பண்ணியிருப்பாருன்னா அவருக்கு அட்வைஸ் பண்ணியிருப்பாரு. இது எல்லாம் தாண்டியும் தான் அந்த மனுஷன் என்ன பண்றாருங்க, ஒரு விஷயத்துல அங்க விழுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அதனால தான் நம்மளுக்கு கடைசியா ஒரு பாயிண்ட் சொல்லி அங்க முடிக்கிறாரு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, பணம் நம்மளையே அதை நம்மளை என்ன பண்ணிடும், நிறைய இவர் எப்படி இவங்க எல்லாரும் உட்காந்து அப்போஸ்தலர்கள் உட்காந்து கிளாஸ் கேட்டாங்க, அதே மாதிரி தான் நம்மளும் என்ன பண்ணுவோம், கிளாஸ்லாம் கேட்போம். ஆனா என்ன ஆயிடுங்க, உள்ளேயே நம்ம பண்றதெல்லாம் 2 வசனம் கூட முன்னாடி வந்து ஓகேங்களா, நம்மளை நாமளே என்ன பண்ணிக்குவோம். அதான் சொன்னேன், சின் இஸ் ஆல்வேஸ் டிசெப்டிவ். பாவம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்மளை ஏமாத்தும். நம்ம பண்றது கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி நம்மளை என்ன பண்ணிக்கிட்டே இருக்குமோ அங்கே ஏமாத்திக்கிட்டே இருக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லாக, அதுவும் பண விஷயத்துல ரொம்ப ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். இல்லைன்னா மகிமையில் இருக்க வேண்டிய ஒருத்தர் இந்த பணத்தினால என்ன ஆயிட்டாருங்க, இன்னைக்கு உயிர்த்தெழுதலே இருக்குமா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோடு அங்கே இருக்கிறார் அப்படின்ற சொல்லி இந்த பாடத்தை என்ன பண்றாருன்னா பிரதர் அங்கே முடிக்கிறார். இது மட்டுமாய் பொறுமையாக கேட்ட நம்ம அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக.
இது போன்ற அநேகம் ஆழமான சத்தியங்களை முழுமையாக பார்க்க நமது சத்திய கருவூலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெறுங்கள்.